இந்த பனிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல மூட்டு கை கால் வலி இதெல்லாம் இல்லாமல் நல்லா இதமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரசத்தை தூதுவளை, முடக்கத்தான் இலை, துளசி 3மே சேர்த்து இந்த ரசம் வச்சு குடிக்கும் போது தொண்டைக்கு நல்ல இதமாக நல்லா இருக்கும். உடம்பு கை கால் வலியே இருக்காது. வாங்க இந்த ரசத்தை நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி முடக்கத்தான் இலை, தூதுவளை இலை, துளசி இலை 3 இலையும் வச்சு இன்றைக்கி அருமையான ரசம் வைக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ரசம் வைக்கும் போது உடம்பு கை கால் வலியும் இருக்காது. அதுக்கப்புறமா சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாமே நமக்கு நல்லாயிரும். பாருங்கள், இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்குவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி இதையும் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ரசத்துக்கு 2 கிராம்பு சேர்க்குறேன். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், முடக்கத்தான் இலை இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம். கசப்பாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுலேயே ஒரு 6-7 துளசி இலையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லது. இதுலேயே நம்ம தூதுவளை இலையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் என்ன பண்ணுவோம், 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை பல்ஸில் போட்டு வந்துடலாம். இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு செய்யறது ரொம்ப ஈஸியாகும். பாருங்கள், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த தோலோடைய பூண்டு ஒரு 7 பல்லு பூண்டு, சின்னது பெருசாக இருக்குது, அதனால் நான் 7 போடுறேன். உங்களுக்கு ஒரு 6லேருந்து 5 பல்லு பூண்டு இருந்தாலே போதும். இதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இதையும் எடுத்து வச்சாச்சு. வாங்க இதை சூப்பரான ஒரு ரசம் ஜம்முன்னு செஞ்சிடலாம். புளி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அழுத்தி எடுத்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வரும். இப்போது இதை என்ன பண்ணியிருக்கேன், நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள். பாருங்க, இதில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 3 தக்காளியும் நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விட்ருவோம். பாருங்கள், இந்த இடித்து வச்சுருக்க, அதாவது நம்ம மல்லி, மிளகு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளியை நல்லா கரைச்சி வச்சிடலாம். கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ரசம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா நெஞ்சு சளிக்கு, உடம்பு கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி ரசம்லாம் மண் சட்டியில் வைக்கும் போது இன்னும் மண் மணமும் சேர்ந்து நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் செய்யுங்க. பாருங்கள், இந்த ரசம் வைக்கிறதுக்கு நெய் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்ல நெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம். பாருங்கள், இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயை நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கீரை இருக்கு இல்லையா, இந்த கீரையும் எடுத்து நல்லா, சின்ன வெங்காயமும் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கு லேசாக வதக்கிட்டுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இதில் கீரையெல்லாம் சாரெல்லாம் ஒட்டியிருக்கு. இந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த ரசம் இதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம்.
இதை நீங்கள் டம்ளரில் ஊற்றியும் குடிக்கலாம், சாதத்தில் நல்லா தலை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா அங்கங்கே ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சா இதோட மருத்துவ குணம் வந்து குறைஞ்சிரும். இப்படி சாப்பிட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு சுவையே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், லேசாக இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அங்கங்கே கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்குதுலையே. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை நல்லா பிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக நல்ல மணமணமாக இருக்குது, கமன்னு இருக்குது ரசம். இதை நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து நல்லா கலகலன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து உடம்பு கை கால் வலி எதுவுமே இருக்காது இந்த ரசம் சாப்பிடும் போது. செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.